எனக்கு இந்த கட்சியில் எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்தேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். அதுபோல் உங்களுக்கான பாயிண்ட் என்ன பாயிண்ட் இந்த கட்சியில் என்ன? விமன் சேஃப்டி சொல்கிறது அதெல்லாம் மெயினாக இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூவாக இருக்குது. ஸோ இப்போ அதை சொல்கிறல, இப்போ நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடம் தேடும் போது எனக்கு இது பாதுகாப்பான இடம் டிவி. நீங்கள் இப்போ திமுக அப்பா திமுக இருக்கிற நீங்கள் பாரம்பரிய கட்சியான அதிமுகவில் போய் சேர்ந்துருக்கலாம், அதை விட்டுட்டு நீங்கள் திமுக. இது யங்ஸ்டர்ஸ்க்கான கட்சி ப்ரோ, அதனால் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணது எனக்கு வெல்கமிங்காக, எனக்கு ஒரு ஸ்பேஸ், எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் போது நான் அது பண்ணுறேன். இந்த தவைகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, எப்பவுமே கொடுப்பாங்க. எங்கேயுமே வந்து ஒர்க் பண்ணி உங்களோட எஃபிஷியன்சியை ப்ரூவ் பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கான ரெகக்னிஷன் எங்கேயுமே கிடைக்கும். ஸோ அதை நான் ஒர்க் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு அதை ரெகக்னிஷன். ஆனால் தாவே கட்சியில் நிறைய விமர்சனம் இருக்குது. இப்போ தூத்துக்குடியை சேர்ந்த அஜித் அவங்க 2 வருஷமாக களை பண்ணி செஞ்சாங்க, அவங்களுக்கு கட்சியிலையும் பொறுப்பு தரல, இப்போ வேட்பாளர் இதுவும் கொடுக்கல அவங்களுக்கு. அதே தான் இப்போ அங்கே டிஎம்கேல சொன்னதான் யாருக்கு சீட் கொடுக்கணும் சீட் கொடுக்கக்கூடாதுன்னு தலைமை முடிவு எடுக்கிறதா. நம்ம அதில் வந்து குத்தமே சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த அதிருப்தி இருக்கு, அவங்க போயிருக்காங்க, அதனால அவங்கள என்ன சொல்ல முடியும்.